இன்றைக்கி வந்துட்டு நம்ம எப்படி வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு பார்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுங்க. 4 பூண்டு அது வந்துட்டு கட் பண்ணி வச்சுங்க. இஞ்சி வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுவும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. மிளகா வந்துட்டு 2 மிளகா, எலுமிச்சைப்பழம் அரை எலுமிச்சைப்பழம் தான் போதும். கருவேப்பிலை, கேரட் வந்துட்டு 2 கேரட்டு கட் பண்ணி வச்சுங்க. பீன்ஸ் வந்துட்டு ஒரு 10 பீன்ஸ் அளவுக்கு இந்தமாரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பொருளெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் வந்துட்டு 1 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். மேகி மசாலா அது வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. பெப்பர் தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் எடுத்துங்க. நூடுல்ஸ் வந்துட்டு நான் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி இப்போ பண்ணலான்னு பார்க்கலாம். நூடுல்ஸ் வந்துட்டு வேக வைக்கிறது, தண்ணி வந்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நூடுல்ஸ் வந்துட்டு போட்டுக்கலாம் நம்ம வேக வைக்கிறதுக்கு. நூடுல்ஸ் வந்துட்டு போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வேகட்டும். ஒரு 3 நிமிஷத்து அளவுக்கு வேகட்டும். 3 நிமிஷம் ஆயிருக்கு. நூடுல்ஸ் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்திருக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை வெடிக்கட்டிக்கலாம். எடுத்து இதில் ஊற்றிங்க. இது தண்ணியெல்லாம் போயிடணும். போயிட்டு பேர் இல்லை 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிங்க. அப்போ இது ஒட்டாது. அதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போ எப்படி நம்ம வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிங்க கடாயில். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பிறகு வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டும் போட்டுங்க. மிளகாவும் போட்டுங்க. நல்லா இப்போ போட்டுட்டு வதக்கணும் எல்லாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட பேர் இப்போ வந்துட்டு நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 80% வெந்திருந்தால் போதும்.
இப்போ வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்துட்டு மசாலா பொருளெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு மிளகுத்தூள் வந்துட்டு போட்டுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எலுமிச்சை சாரம் ஊற்றிங்க. போட்டுட்டு நல்லா ஸ்போர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்துட்டு போட்டுக்கலாம் மேலே. அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.